எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நியானால ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் இருக்குங்க. அது என்னென்னா, மகனி பெற்ற தாய்மார்கள், அம்மாக்கள் ஏதோ ஒன்று, அப்புறம் தனி குடித்தனம் விரும்பும் மகள்கள், மருமகள்கள். சரிங்களா? இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் சில வீடியோஸ் பார்த்தேன். ஃபுல் வீடியோ பார்க்கல, சில கிளிப்பிங்ஸ் பார்த்தேன். அதை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன். சில சீன் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். நம்ம தொடர்ந்து பேசலாம். அழகான ஃபிளாட் சார், ஒரு கார் ஒரு பைக். பைக்ல வந்து ஆஃபீஸ் போயிட்டு வரப்ப என்ன பிக்கப் பண்ணிக்கணும். வர வழியில பானிபூரி. ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ஏதோ ஒன்னு இருந்தா போதும். ஏன்னா 2 பேருமே ஒர்க் பண்றோம். நான் ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஹஸ்பண்டும் ஐடில ஒர்க் பண்ணணும். குழந்தை வந்து ரொம்ப நல்லா வளர்க்கணும். அந்த குழந்தை பாத்துக்கிறத விட அவர் அதிகமா பாத்துக்கணும். அந்த குழந்தைய விட என்ன ரொம்ப அதிகமா பாத்துக்கணும். ஆயிரம் ஆசைகள். பெண்கள் பேசுறாங்க, எனக்கு மாப்பிள்ளை இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், குடும்பம் எப்படி இருக்கணும், தனி குடித்தனம் போகணும், அது ஆஃபீஸ் போகிறது, குழந்தைங்களை வளர்க்குறது, அந்த ஊஞ்சலில் உட்காந்துட்டு இருக்கிறது, அப்புறம் இந்த சினிமாலெல்லாம் காட்டுவாங்கள்ல, அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி 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 ஏதோ ஒரு படத்துலேருந்து வந்துட்டுருக்குதுங்க, சினிமாலேருந்து வந்துட்டுருக்குது. அப்போது அந்த பெண்களை இயற்கையான அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அவங்கள சிந்தனையை மாற்றி சினிமாவை நோக்கி அவங்களுடைய சிந்தனைகள், சினிமாவில் ஒரு காட்சியில், ஒரு 3 மணி நேர காட்சியில் ஒரு அரை மணி நேரம் ஒரு கணவன் மனைவியை இந்த மாதிரி தாங்குற மாதிரி காட்டுறாங்க அப்படின்னா, அதே மாதிரி அவங்க வாழ்க்கை பூரா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனைக்கு போயிடுறாங்க, மைண்ட் செட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அது கிடையாது. ரியல் லைஃப்பில் நம்ம வந்து எப்பயுமே வந்து ஐ லவ் யூ சொல்லிகிட்டே இருக்க மாட்டாங்க கணவர்கள்லாம். அவங்க வந்து நம்ம மேலே உள்ள அக்கறை, நம்மளுக்கு எப்படி நம்ம கவனிக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய அந்த ஒரு உணர்வை வாயால் சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க, பொக்கே கொடுக்கணுன்னு எதிர்பார்க்குறாங்க, கிஃப்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க, பண்ணுவாங்க. இப்போது நமக்கு தேவையான வாங்குகிற எல்லாமே வந்து நம்ம கடைக்கு போகிறோம், வாங்குகிறோம். ஒரு பண்டிகை வருது, வீட்டு விசேஷங்கள் வருது, வாங்குகிறோம். ஓகே, அது போய் நமக்கு தேவையானதை வாங்கிட்டு வர வேண்டியது தானே. இது இல்லைன்னா ஒருத்தங்க கிஃப்ட்டு கொடுக்க வேண்டி இருக்குது. இதெல்லாம் என்னங்க, அந்த காலத்துலலாம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சா? அப்போல்லாம் எவ்வளோ ஒரு அந்யோன்யம் இருந்தது. ஒரு கணவன் மனைவியும், கணவன் இப்படின்னு திரும்பி பார்த்தா மனைவிக்கு அவ்வளோ புரியும். அதே மாதிரி மனைவி ஒரு பார்வை பார்த்தா கணவனுக்கு அப்படி புரியும். அதுதாங்க வாழ்க்கை. ஒருத்தங்க மனசு ஒத்து போகணும், புரிதல் இருக்கணும். 2 பேரும் சேர்ந்து அந்த குடும்பத்தை வழி நடத்தணும், சொத்து சேர்க்கணும், பிள்ளைங்க பசங்களை படிக்க வைக்கணும், சொந்த பந்தங்களுடைய நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். இதெல்லாம் தாங்க உண்மையான வாழ்க்கையாக இருந்துகிட்ருக்கு. சினிமா பார்த்து சினிமாவில் இருக்கிற மாதிரியே நிஜத்தில் வாழலான்னு ஒரு கற்பனை பண்ணிட்டு உட்காந்துட்டுருக்குறாங்கங்க இந்த கால இளைஞர்கள். சினிமாக்காரன் பின்னாடி ஓடுறாங்க, அரசியல் கட்சி ஆரம்பித்தா அவங்க பின்னாடி ஓடுறாங்க, தலைட்டு பின்னாடி போகிறாங்க. ஏங்க இவ்வளோ மட்டமாக இருக்காங்க? படிப்புனா என்னங்க? படித்து பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி பட்டம் வாங்குறது மட்டும் படிப்பு இல்லை, பகுத்தறிவு இருக்கணும். படித்தாலும் படிக்கலனாலும் சுய அறிவு இருக்கணும், சுய சிந்தனை இருக்கணும், வாழ்க்கை நெறிமுறைகளை தெரிஞ்சு வாழணும். இப்படியான ஒரு வாழ்க்கையை தான் நம்ம யோசனைகளையும் சிந்தனைகளையும் செயல்களையும் தான் நம்ம வச்சுக்கணுமே ஒழிய, இப்படியா? ஐயோ, நான் என்ன ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கேன். விடுங்க, எனக்கு உண்மையிலேயே அது ரொம்ப வருத்தம்தான். என்னடா இந்த காலத்து பெண்கள், ஆண்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் ரொம்ப சினிமாத்தனமாக இருக்குதே அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஆதங்கமாக இருக்குது. அதிலிருந்து எல்லோரும் மாறுங்க. நம்மெல்லாம் படிச்சிருக்கோம், நம்ம எவ்வளவு வந்து சமுதாயத்தில், வாழ்க்கை தரத்தில் நம்ம உயர்ந்துட்டு வரோம். நம்ம எப்படி இருக்கணும், நம்மளுடைய சந்ததியினருக்கு நம்ம எல்லாம் இது வரைக்கும் வந்த அத்தனையும் நடைமுறைகள் நம்ம எடுத்துகிட்டு போகணும், சொல்லிக் கொடுக்கணும். அதை விட்டு சமுதாய பழக்க வழக்க சீர்கேடு அதை பின்பற்றிட்டு அதை வந்து தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது நல்லா வாங்க இருக்குது. ஏங்க ஒரு அதாவது நல்ல பழக்கங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நாள் பட அப்படியே கடினமாக ஃபாலோ பண்ண தான் வரும், சரிங்களா? ஆனால் தீய பழக்கங்கிறது உடனே வந்துடும்.
அதனால் எதெல்லாம் நீங்கள் சீக்கிரமாக பழகிக்கிறீங்களோ, எதெல்லாம் சீக்கிரம் கப்புடு பிடிச்சிட்டு அதை நோக்கி போகிறீங்களோ, அதை பற்றி ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு இருக்கணும். அதை பற்றி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிங்க. இதை நம்ம செய்கிறோமே, இது சரியா அப்படின்னு யோசிங்க. புரியுதா? நான் பொதுவாக சொல்கிறேன். இதை உங்களுடைய சூழ்நிலைகளோடு பொருத்தி பார்த்து உங்களை நீங்களே ரெடி பண்ணிக்கோங்க. சரியா? தயவு செஞ்சு சினிமா மோகத்திலிருந்து வெளியில் வாங்க. சினிமாக்காரங்க அங்கே நடிக்கிற மாதிரியே வாழ்க்கையில் நிஜத்தில் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி சினிமாவில் காட்டுற மாதிரி காட்சிகளும் அதே மாதிரியெல்லாம் இருக்காது. நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, சினிமாவில் பேசுகிற ஒரு 2-3 சீனை எடுத்துகிட்டு, வீட்டில் பேசுகிற சீனை எடுத்துக்கோங்க. 2-3 சீன் எடுத்துகிட்டு அதே மாதிரி அதே வசனங்களை வீட்டில் உள்ளவங்கள்ட்ட பேசி பாருங்கள். அது பொருந்துதான்னு பாருங்கள். முதல்ல அது பொருந்தாது. ஏன்னா நம்ம பார்க்குற பார்வைங்கிறது வேற. நிஜத்தில் அதை நம்ம கொண்டு வரும்போது அதோடைய இம்பேக்டாக வேறு மாதிரி இருக்கும். சரியா? இந்த சேலஞ்சை நீங்கள் எடுத்து பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு 2-3 சீன், ஒரு அண்ணான்ட்ட பேசுகிற மாதிரியோ, அப்பாட்ட பேசுகிற மாதிரியோ, அம்மாட்ட பேசுகிற மாதிரியோ, ஒரு சினிமாத்தனமாக நம்ம எதிர்பார்க்குறோம்ல, இப்படி கணவன் இப்படி தாங்கணும், அப்படி தாங்கணும் அப்படின்னு, அந்த மாதிரியான வசனங்களை நிஜத்தில் போய் பேசி பாருங்களேன். அது உங்களை எந்த மாதிரியான அந்த சூழ்நிலை அதே நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கே இருக்குதா, சினிமாவில் காட்டின அளவுக்கே வருதான்னு பாருங்கள். இம்பேக்டை சேலஞ்ச்.